அண்ணா ஒரு வாட்டர் ஒரு கிளாஸ் 5 ரூபா சாணம் பண்ணுங்கண்ணா. இந்த தரம்பா. இந்த எவ்வளோ ஆச்சு? 10 20 30 ரூபா ஆச்சுப்பா. ஜிபே பண்ணிடுறேன். அண்ணா லூஸ் பெட்டி மட்டும் கொஞ்சம் விடு. ஐயோ அண்ணா சர்வர் இல்லைன்னு வந்து நான் போயிட்டு வந்து விடுவா. ஏற்கனவே 130 ரூபா தரணும். ஏதோ ஒரு 30 ரூபா மொத்தம் 160 ரூபா. நான் எப்படிப்பா கடை நத்தத்தை? நான் ஏதோ நான் கொடுக்குற 30 ரூபாய் தான் கடையே நத்துற மாதிரி பேசுறேன். போயிட்டு வந்து கொடுக்க போறேன். பக்கத்து வீட்டுல தானே இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு 130, இது ஒரு 30, மொத்தம் 170 வந்து தரேண்ணா. சர்வர் ஒர்க் ஆகலன்னு தானே காட்டுறேன். வச்சுனே இல்லைன்னு சொல்லுவேண்ணா. நீ வச்சுனே இருந்தாலும் இல்லன்னு தான்ப்பா சொல்லுவ. நானா எப்படி சொல்ற? அப்ப இரு, சேர்ல உட்காந்து சொல்றேன். உன் போன்ல காசு இல்ல. உன் காசு எடுத்துன்னு நான் ஒன்னும் போய் மாளிகை கிளியை கட்ட போறதில்ல. காசு வச்சிருந்தா கொடுக்க போறேன். சர்வர் ஒர்க் ஆகலன்னு தானே சொல்றேன். இத பாரு, அதை விட்டு தேவையில்லாம பேசுங்கிற நீ. ஏன்பா கத்தாதப்பா. ஏதோ உங்ககிட்ட நான் கடன் வாங்கின மாதிரி இருக்குது. நீ காசு கொடுத்துரு, நீ கிளம்புப்பா. சர்வர் ஒர்க் ஆனா சத்தியமா தருவனா? 10 ரூபா பால் பாக்கெட். ஏம்பா தம்பி, அவர் ஏதோ காட்டுறாரு. பேலன்ஸ் இல்ல சர்வர் இல்லையான்னு பார்த்து சொல்லலாம். பாரு தம்பி, அவன் மட்டும் சர்வர் இல்லைன்னு சொல்லிட்டான். உன் கடையை என்ன பண்றேன்னு பாரு. இப்போ சொல்றா தம்பி. இல்ல காசு தானே இல்ல. காசு இல்ல? ஆமாண்ணா, நீ என்னப்பா காசு தான் இன்னைக்கே பார்க்க தெரியலன்னு நினைக்கிறேன். இதா 30 ரூபா, மீதி 130 ரூபா வந்து தரேன்.